நாம தொழில் தொடங்க நாம தான் முயற்சி பண்ணணும். அடுத்தவன் காசுல குளிர்காய நினைக்க கூடாது. பொண்டாட்டினா வாங்கத்தான் செய்யணும். எப்படி வேணாலும் ஒரு புருஷன் அடிக்கலாம். ஒரு பொது இடம் தனி இடம்ன்ற பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ அம்மா, அம்மா ஆனந்தி வாமா. அப்பா என்னப்பா? மாப்பிள்ளை வீட்டுல என்ன இருக்காரு? ஆமாப்பா மேலதான் இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுமா. என்னங்க கொஞ்சம் கீழே வாங்க, அப்பா கூப்பிடுறாரு. காஃபி சாப்பிடுறீங்களாப்பா? இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி, என்ன விஷயம் மாப்பிள்ளை எல்லாம் கூப்பிடுறீங்க? இருமா மாப்பிள்ளை வரட்டும் சொல்றேன். சரிப்பா. என்னங்க கொஞ்சம் கீழே வாங்கல. என்ன ஆனந்தி, ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? தான் வந்துட்டு இருக்கேன்ல. இல்லங்க, அப்பா ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் உங்களை கூப்பிட்டேன். மாப்பிள்ளை நமக்கு எப்படியோ நேரங்காலம் கைகூடி வந்திருக்கு. வீடு தேடி வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. அந்த வீட்டுல நீங்க இருந்திருந்தா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா தெரியாது. நான் தப்பா சொல்லல. நம்மகிட்ட வர்றவர் எப்படியும் கைராசி சில்கோட கண்டிப்பா பிசினஸ் பண்ணி சொல்லுவாரு. அப்ப அந்த பணம் உங்க அண்ணனுக்கு தானே போய் சேரும். ஏதோ கடவுளா பார்த்து இந்த வாய்ப்பை கொடுத்து நீங்க மேல மேல வரணும் ஆசைப்படுறாரு. அப்பா அதை விட முக்கியமா நீங்க இல்லைன்னா இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காதுப்பா. உங்களாலதான் நாங்க தொழில் தொடங்கணும், இந்த நிலைமைக்கு வளர்ந்தது எல்லாமே. அதை விடுமா, எனக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்மா. காஞ்சிபுரம் மெயின் ரோட்ல கடை பார்க்கணும் பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு ஒரு வழி பிறந்தாச்சு. அது விஷயமா பேசதாமா மாப்பிள்ளைய வர சொன்னேன். மாப்பிள்ளை நம்ம காஞ்சிபுரத்திலேயே காந்தி ரோட்ட 4 கிரவுண்ட் இடம் கிடைச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏங்க காசுக்கு எங்க போவீங்க? அங்க ஒரு கிரவுண்ட் என்ன விலை விக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்க படையாட்டையாவது உளறிட்டு இருக்காதீங்க. இந்த பாருங்க, காசு இல்லாம கிடைக்கவே கிடைக்காது. 4 கிரவுண்ட் கூட தேவையில்ல மாப்பிள்ள, 2 கிரவுண்ட் கிடைச்சா போதுமே. புதுக்கடை திறப்புலாக தேதி குறிச்சிடலாமே. என்னங்க ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள நீங்க லீஸுக்கும் வாங்காம காசுக்கும் வாங்காம ஒரு அருமையான இடம் என்கிட்ட இருக்கு. மாப்பிள்ள உங்க அப்பா ஆரம்பிச்ச கைராசிலுக்கு பக்கத்துல இடம் காலியா தானே இருக்கு. அந்த இடத்தோட வேல்யூ தெரியுமில்ல உங்களுக்கு? ஏங்க உங்களுக்கு என்ன கிறுக்கு புடிச்சு போயிருக்கா? அந்த இடத்துல தானே இப்ப எங்க கடை இருக்கு. பக்கத்துல இருக்கிற இடத்த தான் குடோனா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஐயோ மாப்பிள்ள, நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு பங்கு விரிப்பாங்கல்ல, அந்த கைராசிலுக்கு இடத்த உங்க பேர்ல கேட்டு வாங்குங்க. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்னும் புரியல. அந்த கடை இருக்கிற இடம் எங்க பரம்பரை இடம். எங்க அப்பா முத காஞ்சிபுரத்துக்கு வந்த போது வாங்கின இடம். அதோட அந்த இடத்த இப்ப எங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி பங்கு பிரிச்சாலும் அவங்க எப்ப பிரிப்பாங்களோ அப்பதான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. பங்கே பிரிச்சாலும் அந்த இடம் தான் வேணும்னு நான் கேட்டு வாங்க முடியாது. நம்ம கடை ஆரம்பிக்கிறோன்னு அந்த இடத்த கேட்டா சரி வராது. இந்த பாருங்க, நான் ஒரு 2-3 பேர்கிட்ட ரிலீஸுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அதுல ஏதாவது பாப்போம். இங்க பாருங்க, பங்கு பிரிக்க சொல்லுவோம். அதுல மெயினா இருக்கிற 2 இடத்த மட்டும் உங்க பேர்ல எழுத சொல்லுவோம். மத்ததெல்லாம் அவங்க எடுத்துட்டு போட்டுமே. எல்லாத்துக்கும் சம பங்குன்னு அவங்க தானே சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லாம இப்படி கேட்டு பார்க்கலாம். அந்த இடத்த மட்டும் நீங்களும் உங்க அண்ணன் சிவஞானம் பிரிச்சு எடுத்துங்க. ஏங்க இந்த மாதிரி சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. பங்கு பிரிக்க எல்லாரும் இருக்கணும். சண்முக அண்ணன் கல்யாணம் நடக்கணும். இப்பதானே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன குடும்பத்துல இருந்து பிரிச்சு தனியா கூட்டு வந்துட்டீங்க. இப்ப புதுசா ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி மொத்தமா உருக்குலைச்சிடாதீங்க. நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நாம தொழில் தொடங்க நாம தான் முயற்சி பண்ணணும். அடுத்தவன் காசுல குளிர்காய நினைக்க கூடாது.
அந்த இடத்த வாங்கி தான் நான் கடை நடத்தணும்னு ஒரு நிலைமை வந்தா அந்த ஆர்டரும் வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணாம். ஏதோ போனா போதுன்னு சரி சரின்னு சொன்னா எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆனந்தி, என்னப்பா இப்படி பேசிட்டு போறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ விடுமா, இவர்கிட்ட பேசினா இப்படிதான். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேரை வாழ வச்சு வழிகாட்டியிருப்பம்மா. ஏன் அனுபவம் என்ன, அவருக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இங்க பாரு, இடத்த வாங்கி பத்திரப்பதிவு பண்ணும்போது அப்பா அவருக்கு தெரிஞ்சா போதுமா. நீ விடுமா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, உன் வேலையை பாரு. பானு, சூடா காய் போட்டு கொண்டு. ஏய் லக்ஷ்மி, நிறுத்து. என்ன என்ன பழக்கம் இது? ஒரு பொம்பளை புள்ள வெளியில இருந்து வந்தோடனே என்ன பண்ணணும்னு தெரியாது உனக்கு? நேரம் கொல்லை பக்கம் போகணும், மூஞ்சி கை கால் கழுவணும், பொட்டு வைக்கணும், சாமி கிட்ட போய் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும், அப்புறம் சமையல் ரூமுக்கு போய் சமையல் வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஆம்பளைக்கு சொல்ற மாதிரி ஷூ கைட்டவா, காஃபி போட்டு கொடுக்குவான்னு கேட்டுட்டு இருக்க? முதல்ல ஒன்ன மாத்தணும். கேள்விப்பட்டேன் விஷயம், விவாகரத்து வரையில் படிச்சாமே. புருஷன் யார் தெரியுமா உனக்கு? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. திருக்குறள்ல கூட ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பொண்டாட்டிங்கிறவ புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தான் காலையில் எந்திரிக்கணும்னு. அப்புறம் பின்தூங்கி முன்னெழுபவள் தான் நல்ல குடும்ப பெண். இதெல்லாம் நீ படிச்சிருக்கியா இல்லையா? உன் பாட புத்தகத்துல தான் சொல்லி தரல. எதுக்கு கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்க? புருஷன் அடிச்சானா? புருஷன் அடிக்கத்தான் செய்வான். பொண்டாட்டினா வாங்கத்தான் செய்யணும். எப்படி வேணாலும் ஒரு புருஷன் அடிக்கலாம். ஒரு பொது இடம் தனி இடம்ன்ற பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி வேணாலும் அடிக்கலாமா? ஆமாம், அடிக்கலாம். அடிச்சு கொல்லவே கொல்லலாம். தாலி கட்டின உடனே அந்த பொண்ணு இவனுக்கு சொந்தமாயிடுது. அவனுக்கு எல்லா உரிமையும் வந்துடுது. இப்போ ஊர்ல ஆட்டையோ மாட்டையோ தரக்கு பேசி வித்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அது அடிமாட்டுக்கு போன என்ன, ஆர்த்தி காமிச்சா என்ன, கேட்க முடியாதுல்ல. மாட்டுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்போ மாடும் பொண்ணுங்களும் ஒண்ணு? ஆமாம், ஒண்ணுதான். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா பொண்டாட்டியை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு. அதுக்கு இதாமா அர்த்தம். இது பாருமா, கட்டின புருஷன் பொண்ணே போட்டாலும் பொண்டாட்டி அவனை கொலசாமியா தான் நினைப்பா. ஊர்ல பொம்பளை பிள்ளைங்களா அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா சிட்டியில தான் கெட்டு போச்சு. திருத்துறேன், இருந்து எல்லாத்தையும் திருத்துறேன். முதல்ல ஒன்ன திருத்துறேன். இப்போ கொலை பண்ணலாங்கிறீங்களே, மர்டர் கேஸ் ஆவாதா? மாடுற கேஸா? அதான் கொலை கேஸ் ஆவாதா? போலீஸ் எல்லாம் வர மாட்டாங்க? இந்த பாரு, புருஷன் முண்டாட்டி சண்டைக்குள்ள போலீஸோ சட்டமோ நுழையவே கூடாது. அனுமதி கிடையவே கிடையாது. புரியுதா? இங்க பாரு, நீ படிக்கலன்னாலும் பரவாயில்ல, இந்த சினிமா பாட்டெல்லாம் கேட்டிருக்கல, இந்த காலத்து பாட்டை சொல்ல நான்
அப்போ உள்ள பாட்டை சொல்றேன் நான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண பாட்டை சொல்றேன். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அந்த பாட்டை நீ கேட்டது இல்லையா? இப்ப எங்க பொம்பளைங்களாம் அப்படி இருக்காங்க? சரி, இப்போ திருக்குறள் மாதிரி 2 வரியில உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 60 பொண்டாட்டி கட்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான். உயர உயர பறந்தாலும் நீ பொம்பளை. புரிஞ்சுச்சா? பேட்டி எடுவா, கிளம்பலாம். சித்தப்பா காய் போட்டு ஏய், இப்ப காஃபி டீலாம் எதுவும் வேண்டாம். நான் இவ்வளவு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டோட ரெடி பண்ணுவி. சரியா? புரியுதா? நீ கிளம்பு கிளம்பு. என்ன முறைக்கிற? கிளம்பு. கிளம்புமா? கண்டிச்சு வளர்க்காம விட்டுருக்க. கிளம்பு. என்ன சித்தப்பா இவ்வளவு வேகமா ஓடுறா? அவ எனக்கு பயந்துட்டு ஓடுறா. எங்க ஓட முடியும்? விட்டுதான் பிடிக்கும். இப்ப விட்டுருக்கேன், கொஞ்ச நேரத்துல பிடிச்சிடுவேன். சரி சித்தப்பா. ஐயோ பானு, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. என்ன சித்தப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா? கஞ்சி வச்சு தரவா? ஏன் லட்சுமி இவ்வளோ மாத்திரை இருக்க? சாப்பிடறதுக்கு முன்னாடியா சாப்பிடறதுக்கு பின்னாடியா? சாப்பாடே அதுதான் சொல்லியிருக்காரு. வரி வரியா இருக்க, இந்த மாத்திரை எல்லாம் வலிக்கா? எல்லாமே அதுல சரியா போயிடுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்களாம். அப்பவே வரி வரியா பேசினீங்களே, இப்ப எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீங்களே. நீங்க எங்க பிறந்து நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்களே. இப்ப வாய திறக்காம ஊமையா உட்காந்துருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஐயோ பேசாம இரு. எங்க சித்தப்பாவே வேதனையில இருக்காரு. வேன் பாடிக்கிட்டு. சித்தப்பா சித்தப்பா ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா? ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? என்ன சித்தப்பா வேணும்? எனக்கு ஒன்னும் புரியல நீங்க பேசுறது. கஞ்சி கேக்குறாரு போல இருக்கு. தண்ணி கேக்குறாரு போல இருக்கு குடிக்கிறதுக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சித்தப்பா. அவரு ஊருக்கு போறேங்கிறாரு, பெட்டி வேணும்னு கேக்குறாரு. ஐயோ இந்த பாஷை கூட உனக்கு எப்படி புரியுது பானு? உனக்கு என் பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா இல்ல சித்தப்பா? வண்டி ஓட்டணுமா? ஏங்க இப்படி அடிபட்டு இருக்குங்க, இதோட எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க? ஓ ஆட்டோவா? இதோ கொண்டு வர. ஓ இது சொல்லதான் இம்புட்டு நேரமா? லக்ஷ்மி வந்துடுற. நீ போய் இந்த மாத்திரை எடுத்து வைமா. நீங்க கோயம்புத்தூர்ல பிறந்து நீங்க காஞ்சிபுரம் வந்து இப்ப கட்டையால அடி வாங்கி இருக்கிறீங்களே. நாங்க பேசாதீங்க பேசாதீங்க.
அப்பவே சொன்னமே, அத நீங்க கேட்கலையே கேட்கலையே. இப்ப வாய திறக்க மாட்டேன்னு இப்ப அப்படியே குந்தி இருக்கீங்களே. நீங்க எப்படி இருந்தீங்களோ, நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ. சித்தப்பா, மருந்து மாத்திரலாம் வேலை வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம். சித்தப்பா, என் பொண்ணை பத்தி ஊர்ல யார்ட்டையும் தப்பா அப்புறம் உடம்ப பத்திரமா. நீங்க கோயம்புத்தூர் எங்க போனோம்? வாங்க. நாங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு. அவர் தான் போயிட்டார்ல, இன்னும் ஏன் பாடிட்டு இருக்கமா? வாங்குறேன் என்னோ பண்ணி தராங்க. அத நீங்க கேட்கலையே கேட்கலையே. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? அவ்வளவு வயசானவரை இப்படி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்ட. வாய் மூடு. யார் அந்த ஆளு? நான் தெரியாம தான் கேக்குறேன், யார் அவரு? சும்மா வந்து என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு அட்வைஸ் பண்றாரு. அறிவு வேண்டாம் கொஞ்சம் கூட. நான் போறதுல இருந்து அந்த ஆளோட முகரை கட்டையை பார்த்தது கூட கிடையாது. அந்த ஆள் என்னமோ இங்க வந்து பெரிய நாட்டம்மா மாதிரி. பானு, 1000 தான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர். உனக்கு பிடிக்கலையா? நீ பேசாம முகத்தை திருப்பிட்டு போக வேண்டியதானே? பெரியவங்க நல்லது உள்ளது 4 வார்த்தை சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிடுவியா? அந்த ஆளுக்கு இங்க என்னமா வேலை? சென்னையில தானே வேலைன்னு சொன்னாரு. அப்படியே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிதானே? சும்மா லாட்ஜ் செலவு மிச்சம் பண்ண இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்றது. சரி, வந்தாரா, சோறு தின்னாரா, கிளம்ப வேண்டிதானே? அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பொம்பளைங்களெல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறப்பா. முதல்ல இந்த ஆளோட வாழ ரங்க பாரு. அந்த பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? என்னென்னமோ பழமொழியெல்லாம் சொல்லுவீங்களே, இப்ப எனக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாக்கும் உங்களுக்கு. ஐயா, என்ன பானுங்கன்னு இப்படி பேசிவிட்ட? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல இந்த ஆளு பேசுறது ரொம்ப டூ மச். ஏன் லட்சுமி, பானு எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போக முடியும்? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஆளு வரும்போது மெரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா சின்ன பொண்ணு, அவங்கள என்ன மிரட்டுற? கண்டவங்களெல்லாம் சொந்தக்காரங்க நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டு, எனக்கு தெரியும் அந்த ஆளெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு பட்டு புடவை வாங்கதான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாரு. நல்லா பிளான் பண்ணி வந்தோமா, 4 கோயில் கொடுத்த சுத்தி பார்த்தோமா, போனோமா இல்லாம அட்வைஸ் இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வாய் கிடைக்கிற ஆளுங்களெல்லாம் முதல்ல நாடு கடத்தணும். யூஸ்லெஸ் மொரான்ஸ். நீ பாட்டுக்கு கோவத்துல ஒரு மண்டையில அடிச்சு வரட்டி விட்ட. நாளைக்கு அவர் செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா போலீஸ் கேஸ் யாரு அலையிறது? நிம்மதி அப்படி ஏதாவது ஆனா பாடியை சைலண்டா டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஆள் தான் என்னமோ சொன்னாரு, பொண்டாட்டிய மர்டர் பண்ணா அது மர்டர் கேஸ் ஆகாதுன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி பிற்போக்கு தாட்ஸ் உள்ளவங்களெல்லாம் கொலை பண்ணா அது மர்டர் கேஸே ஆகாது. என்ன உனக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்திருக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி. என்ன திட்டது அவரு. என்ன பண்ணு இப்படி பண்ணிட்ட? நாளைக்கு அவர் ஊருக்கு போய் என்னத்த பொண்ணா வளர்த்து வச்சிருக்காரு என்னை பத்தி கேவலமா பேசுவாரு. என் உறவுக்காரங்களுக்கு முன்னாடி நான் எப்படி தலையை காட்டுவேன்னு எனக்கே தெரியல. ஆமா, பெரிய ஊரு. அவர் ஏதாவது சொல்லிட்டு அவன் சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணு தள்ளி வச்சிருவாங்க. அப்படியே தள்ளி வச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொந்தத்தோட அருமை எல்லாம் தெரியாம கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை பெரியப்பா சித்தப்பான்னு யாரையாவது நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்ட அவ்வளவுதான். ஏன் காஞ்சிபுரத்துல பார்த்தாலே கார் ஏத்தி கொண்டுடுவேன். ஏங்க, அவ என்ன பேச்சு பேசி போறா பாத்தீங்கல்ல? வர வர அவளோட பேச்சு நடவடிக்கை செயல் எதுவுமே சரியில்லைங்க. பேசாம ஒரு மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்க, சரியாயிடுவா. ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. அவ இருக்கிற நிலைமையில அவளை டாக்டர் உட்கார வைக்க முடியுமா? பேச வந்துட்டா பாரு.
மூஞ்சிய பாரு மூஞ்சி. இதான் வேலை, இதை போய் பாருடி போடி. ஐயோ லட்சுமி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம பானுவ ஏய், ஏதாவது பேசுன? அவ இருக்கும்போது அவளுக்கு தானே ஜால்ரா போட்டுட்டு இருந்த. இப்ப எனக்கு ஐஸ் வைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது ஜால்ரா மாத்தி மாத்தி போடுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு சோத்துல வச்சு வச்சு கொண்டு வந்து. ஏங்க, நீங்க யாரை கேட்டு அங்க போனீங்க? நான் தான் தெளிவா சொல்லியிருந்தேன்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. மாப்பிள, நீங்க மறுபடியும் உங்க பக்கம் இருக்கீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பக்கம் யோசிச்சு பாருங்க. நான் கேட்டதுல என்ன தப்பு? ஏங்க, உங்க அண்ணன் என்ன கேட்டேன்? ஒத்த கைராசி குடும்பம் சொத்தை எனக்கு தாங்க நான் கேட்டேன் இல்லையே. அந்த இடத்த மட்டும் தான் நான் கேட்டேன். ஆனா நம்ம கடைசி ஓரமா கொஞ்சம் பெருசாக்குனா வெளிநாட்டு பிசினஸ் கிடைக்கும்ல, அதான் அந்த அர்த்தத்துல கேட்டேன் நான். எல்லாம் சரிங்க. நான் தான் அந்த பிசினஸ்க்கு லீஸ்க்கு வெளியில இடம் பார்த்துட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன? எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டா அந்த ஆர்டரை வாங்கிடலாம். என்கிட்ட நீங்க கேட்காம அந்த வீட்டுக்கு போனது தப்பு தப்பு தப்பு. சரிங்க மாப்பிள, நான் பண்ணது தப்பா இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணிருக்கணும்? சொத்து இல்லைன்னு சொல்லிருக்கணும். இல்ல சொத்து இருக்கு, நாங்க இப்போ தரப்போறது கிடையாதுன்னு சொல்லிருக்கணும். வேண்டாங்க, இப்ப பிரிக்க முடியாது, அப்புறம் பேசலாம்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா உங்க அண்ணன் சண்முகம் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன அவ்வளவு கேவலம் பார்த்துட்டாருங்க. நீங்க பேசலாம், ஏன் மாப்பிள நான் பொறுத்து போயிடுவேன். அந்த ஆள் யாருங்க? என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? யாரோ ஒருத்தன் சம்மதினு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் முன்னாடி நான் அசிங்கமா பேசினாங்க. என் வாழ்க்கையை இந்த மாதிரி எவகிட்டே நான் கேட்டது இல்லைங்க. என் மனசுக்கு எவ்வளவு வேதனை போய் தெரியுமாங்க. ஏங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் ஏங்க இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன நீங்க மேல மேல வளர்ந்து பார்த்து பொறுக்கலையா என்ன? அதான் இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க. பாவம், அப்பா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்காரு. என்னங்க பிரச்சனை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு? ஒரு மாசத்துல சொத்து பிரிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, பிரிச்சு அனுப்ப வேண்டியதானே? அதான் நம்ம தனியா வந்துட்டோம்ல, ரொம்ப ஈஸியா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. இங்க பாரு ஆனந்தி, ஒரு மாசத்துல பிரிச்சு தரோம்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. சண்முக அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொத்தை பிரிக்க முடியும். அது வரைக்கும் சும்மா அதை பத்தி பேசி பேசி என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பா ஏன் சம்மந்தம் இல்லாம போய் குழப்பத்தை பண்ணாரு? ஆமா, பெரிய கல்யாணம். என்ன விளையாடுறாங்களா உங்க வீட்ல இருக்கிறவங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், அது வரைக்கும் காத்திருக்க சொன்னாலும் நியாயம். நீங்க பாட்டுக்கு 4-5 கல்யாணம் பண்ணுவீங்க, அது வரைக்கும் சொத்து வேணாம் ஒண்ணு வேணாம்னு நம்ம சும்மா வந்து உட்காந்துருக்கணும்ல. ஏங்க, உங்க அண்ணன் சண்முகெல்லாம் ஒரு ஆளு. எப்படியோ பானுக்க நல்ல காரியம் பண்ணிட்டாங்க. சும்மா கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு இல்ல. உங்க அண்ணி முந்தானி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஒரு ஆளு. இங்க பாருங்க, இந்த ஜென்மத்துல அந்த ஆளு ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் சரி, பானுக்க மாதிரி விடுதலை பத்திரத்தை கொடுக்க வேண்டியதுதான், இல்லைன்னா தற்கொலை பண்ண வேண்டியதுதான். அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் சொத்து பிரிக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல. இந்த ஜென்மத்துல அதெல்லாம் நடக்காது சும்மா. எல்லைக்கு மீறி போயிட்டு இருக்க. இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு அவங்க வேணா தனியா வந்துடணும்னு சொன்னேன், அதுக்கு நான் கட்டுப்பட்டேன். இந்த வீட்டுக்கு என்னையும் என் குழந்தையும் யாரும் பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நீங்க ஆடிக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? என் வீட்டுக்கு போய் இன்னொரு தடவை குழப்பம் பண்ணி பாருங்க, அப்ப என் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும்.